ஹாய் விவர்ஸ், வெல்கம் அவர் எம்எம் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வாழைத்தண்டு பொரியல். ரொம்ப நார்ச்சத்து நிறைஞ்சது. அது ரொம்ப சிம்பிளாக சூப்பராக செஞ்சிடலாம். வாழைத்தண்டு வந்து பார்த்திங்கன்னா கருகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த மோர் தண்ணி கலந்து அதில் வந்து நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுருங்க. போட்டதுக்கப்புறமா ஒரு பேன் வச்சுருங்க. பேன் வச்சுட்டு ஆயில் வந்து கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிடுங்க. ஏன்னா அது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு. ஸோ அதுக்கு வந்து ரொம்ப ஆயில் நம்ம சேர்க்க வேணாம். கொஞ்சம் கடுகு போட்டு நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம், பச்சை மிளகா, 2 பச்சை மிளகா நான் கீறி போட்டிருக்கேன், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு கொஞ்சமாக தாளிப்புக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தேவையான அளவு உப்புமே சேர்த்துருங்க. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைத்தண்டு வந்து உங்களுக்கு கலர் வந்து மாறாமல் இருக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த மோர் தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும். நம்ம எப்படி கட் பண்ணாமோ அப்படியே இருக்கும், இல்லைன்னா கருத்துரும். நீங்கள் அப்படியே வச்சிங்கன்னா கருத்துரும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது வந்து சீக்கிரமாக குயிக்காக செஞ்சிடலாம், ஃபாஸ்ட்டாக. ஸோ அதில் நார் மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாமே நீங்கள் எடுத்துருங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு தான் போடணும், இல்லைன்னா நல்லா இருக்காது. இப்போ வந்து மசாலா வந்து சேர்த்துக்கலாம். டர்மரிக் பவுடர் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, தேவையான அளவு. சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்துருங்க. இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். ஜஸ்ட்டு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றினாலே போதும். அந்த காய் வேகிறதுக்காக தான். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்லேயே வெந்துடும். நல்லா மூடி வச்சுருங்க. மூடி போட்டு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடும். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம், தேங்காய் ஒரு 2 பத்து தேங்காய் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சோண்டு சோம்பு, 1 ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிடுங்க. இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியெல்லாம் வற்றிருக்கும், சூப்பராக காய் வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த தேங்காய் துருவலை மேலே போட்டு ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பராக நமக்கு வாழைத்தண்டு பொரியல் குயிக்காக ரெடி ஆகிடும். ரொம்ப ஈஸியான ரெசிபி, ரொம்ப சத்தான ரெசிபியும் கூட. கண்டிப்பாக இது குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், பெரியவங்களுக்கு கொடுக்கலாம், ரொம்பவே நல்லது. நம்ம இந்த தேங்காயில் வந்து கொஞ்சம் சோம்பு போட்டதுனால அந்த லாஸ்ட் அந்த ஃபைனல் டச்சுக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில்.